பிரைஸ் தி லார்ட். இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 9 மாதமும் தெய்வன் நம்மளை கண்ணின் மணி போல தெய்வன் நம்மளை பாதுகாத்து இந்த 10வது மாதத்துக்குள்ளே தெய்வன் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த வாழ்க்கையில் தேவன் எண்ணில்லா நன்மைகளை தேவன் செய்தார். அதுக்காக நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த காலையிலும் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு ஆதாரமாய் உங்கள் வேத புஸ்தகங்களே சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராய் உங்கள் வேத புஸ்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை வரட்டும். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். இந்த காலை நேரத்திலே இது உங்கள் ஜெபமாய் மாறட்டும். இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும்பொழுது உங்கள் வீடுகளில் இருந்து எங்கே இருந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருந்தாலும் உங்கள் வார்த்தை உங்களை நோக்கி வரும்பொழுது விசுவாசிங்க. உங்களுக்குள்ள ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படட்டும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே, என் வீட்டிலே, என் குடும்பத்திலே அதிசயங்களை செய்கிற தேவனே, உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து உன் தேவன் யார் என்று கேட்டால் எரேமியா சொல்லுவான். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். எரேமியா தன் தேவனை குறித்து விவரித்து சொல்லும் பொழுது அவ்வண்ணமாய் சொல்லுவான். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீரே என்று தாவீது சொன்னான். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற தேவன் நீரே. இந்த அதிசயங்களை செய்கிற தேவன் எப்படி அதிசயங்களை செய்கிறார்? அவர் செய்கிற முறைமை என்ன? இதை நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாய் நீங்கள் 119ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது தேவன் அதிசயங்களை நம் காண செய்கிறார். முதலாவது அதிசயங்களை பார்க்கும்படி தேவன் நம்முடைய கண்களை திறந்தருளுகிறார். நம்முடைய கண்களை திறந்தருளுகிறார். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும். நாம் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, விசுவாசிகளின் தகப்பனுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் செய்த அதிசயங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்டிருக்கிற அதிசயங்கள் ஏதோ யாருக்காக எழுதப்படவில்லை. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. வேதத்தில் நீர் எங்களுடைய முற்பிதாக்களுக்கு செய்த அதிசயங்களை இன்றும் என் வாழ்க்கையில் நீர் செய்ய வல்லமை உள்ளவர். இன்றும் என் வீட்டில் செய்ய வல்லமை உள்ளவர். அதான் இங்கே பார்க்கிறோம். அந்த வேதத்தில் இருக்கிற அந்த வரிகளை நாம் வாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படட்டும். உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பீங்கள். ஆண்டவரே, அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் என் வாழ்க்கையிலே செய்ய நீர் வல்லமை உள்ளவர். முதலாவதாய் அதிசயங்களை, வேதத்தில் இருக்கும் அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்களை தேவன் திறந்தருளுகிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். முதலாவதாய் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் செய்வார். எந்த அதிசயம்? வேதத்தில் இருக்கிற அதிசயம், அவர் முற்பிதாக்களுக்கு செய்த அதிசயம். அந்த அதிசயங்களை காணும்படி நம்முடைய கண்களை தேவன் திறக்கிறார். இரண்டாவதாய் 135ஆம் சங்கீதம், Psalm 135 135:9 நீங்கள் பார்க்கலாம். பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் அனுப்பினார், அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை முதலாவது காணும்படி நம்முடைய கண்களை திறப்பார். அப்படி கண்களை திறக்காவிட்டால், இல்லை என்றால் வேதத்தில் இருக்கும் அதிசயங்களை நம்மால் காண முடியாவிட்டால், ஆண்டவர் செய்கிற இரண்டாவது காரியம் உண்டு, அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுப்பினார். அந்த வசனத்தின் கடைசி பகுதிக்கு நேராய்
உங்கள் கவனத்தை கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். அவர் அதிசயங்களை அனுப்புகிற கர்த்தர். இந்த காலை நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரே, என் சூழ்நிலைக்கு நேராய் நீர் அதிசயங்களை அனுப்ப போதுமானவராய் இருக்கிறீர். இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சத்துருக்கள் இஸ்ரவேல் யோசுவாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய சத்துருக்கள் எழும்பினார்கள். அப்பொழுது முழு இஸ்ரவேல் மக்களும் நின்று பார்க்கிறார்கள், யோசுவா இந்த யுத்தத்தை எப்படி நடத்துகிறான் என்று. நாம் பார்க்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை அனுப்பினார். யோசுவா 24:12 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், குளவிகளை அனுப்பி அவர்களை உங்கள் முன் நின்று கர்த்தர் துரத்தி விட்டார். குளவிகளை அனுப்பி அவர்கள் முன் நின்ற சத்துருக்களை கர்த்தர் துரத்தி விட்டார். இந்த குளவிகள் எங்கிருந்து வந்தது யாருக்கும் தெரியாது. முழு இஸ்ரவேல் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யோசுவா இந்த யுத்தத்தை எப்படி நடத்துவான் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அற்புதங்களை அனுப்புகிற தேவன், அதிசயங்களை அனுப்புகிற தேவன், வேதத்தில் இருக்கும் அதிசயங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறக்குகிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். ஆமென். இங்கே நாம் அதுதான் பார்க்கிறோம். யோசுவா நின்று கொண்டிருக்கிறான். திடீரென்று கர்த்தர் குளவிகளை அனுப்புகிறார். யோசுவாவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்கள் மேல் அந்த குளவிகள் அனுப்பி அவர்கள் முன் நின்று கர்த்தர் துரத்தி விட்டார். இதே அனுபவம் எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம். சனகரிப்பு எசேக்கியாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்து நிற்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமும் 32:21 அங்கே எசேக்கியாவுக்காக தேவன் ஒரு அற்புதத்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தையை மீண்டும் எடுத்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். அற்புதத்தை அனுப்புகிறார். கர்த்தர் எப்படி அனுப்பினார்? ஒரு தூதனை அனுப்பினார். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியாவுடைய ராஜாவின் பாளையத்தில் சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் அதம் பண்ணினான். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, உங்களுடைய சூழ்நிலையிலே, உங்களுடைய வேதனையின் நடுவில், உங்களுடைய கண்ணீரின் நடுவில் தேவன் உங்களை விடுவிக்கும்படி ஒரு தூதனை அனுப்புவார். ஒரு தூதன் போதும். 185,000 பேரை சங்காரம் செய்ய ஒரு தூதன் போதும். என் தேவன் அற்புதம் செய்யும் பொழுது என் தேவனுக்கு உதவி தேவையில்லை. என் தேவன் அதிசயம் செய்யும் பொழுது அவருக்கு உதவி தேவையில்லை. என் தேவன் அதிசயமானவர். அவர்களுக்கு நாட் ஈவன் தி நீட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், தூதர்களுடைய உதவி கூடியும் அவர்களுக்கு தேவையில்லை. என் தேவன் தானாக இறங்கி வந்து உதவி செய்வார், என் அற்புதம் செய்வார். அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். அசீரியா ராஜா சனகரிப்பு எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்து நின்ற பொழுது அவனுடைய பராக்கிரமசாலிகளும் யுத்த வீரர்களும் எல்லாரையும் அதம் பண்ணும்படி கர்த்தர் ஒரு தூதனை கட்டளையிட்டார். இன்றைக்கு நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் ஒரு தூதனை கட்டளையிடுவார். எதற்கு தெரியுமா? உங்களை விடுவிக்கும்படியாய், உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். முதலாவது, வேதத்தில் இருக்கும் அதிசயங்களை காணும்படி தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தருள்வார். இரண்டாவது, அவர் அற்புதங்களை அனுப்புவார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம். உபாகமம் 6:22, எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி. நமக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் எகிப்திலே. கர்த்தர் மோசையை தெரிந்தெடுத்து பார்வோன் இடத்துல போய் மோசே அதிகாரத்தோடு கூட பேசுகிறான், அடையாளத்தோடு கூட பேசுகிறான். பார்வோன் தன் இருதயத்தை மீண்டும் மீண்டும் கடினப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் தேவ ஜனத்தை போக விடாமல் தடை செய்து கொண்டிருந்தான். அந்த யெகோவா தேவன் யார் என்று அவன் கேள்வி எழுப்புகிறான். இந்த ஜனத்தை அனுப்பி விடுவதற்கு, அவர்கள் ஆராதனை செய்ய அவர்களை அனுப்பி விடுவதற்கு அந்த யெகோவா தேவன் யார்? இப்படியெல்லாம் முரட்டாட்டம் பண்ணிக்கொண்டு தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் செய்ததென? தம்முடைய அற்புதங்களை அனுப்பினார். அவர் செய்த அற்புதங்கள் என்ன? எகிப்தியருக்கு மட்டும் கொள்ளை நோய் வருகிறது, கல்மழை வருகிறது, கொப்பளங்கள் வருகிறது. ஆனால் இஸ்ரவேலுக்கோ ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. அற்புதங்களை அனுப்பினார். இந்த காலை நேரத்தில் இந்த தெய்வ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, நீங்கள் விசுவாசியுங்கள்.
கர்த்தர் உங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் தேவனை விரோதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை காணுப்புவார். எப்படி தெரியுமா? சில அற்புதங்களை அனுப்புவார், சில அற்புதங்களை அனுப்புவார். கோஷேன் தேசத்தில் ஒன்றும் நடக்கவில்லை, ஆனால் எகிப்தியருக்கோ கொப்பளங்கள், கல்மழை, வேதனை. கோஷேன் தேசத்தில் அவர் சந்தோஷமாக எப்பொழுதும் இருப்பது போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அற்புதம் செய்வார். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர் என்று நீர் வாக்கு பண்ணினார். எப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வார்? முதலாவதாக தேவன் செய்கிற அற்புதம், குறைவிலே தேவன் அற்புதம் செய்வார். குறைவிலே. நீங்கள் இயேசுவை குறித்து வாசிக்கும் பொழுது, இயேசு கானா ஊர் கல்யாணத்துக்கு போகிறார். அந்த கல்யாணத்திலே ஒரு குறைவு வருகிறது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடத்திலே ஒரு சலசலப்பு. காரணம், திராட்சரசம் குறைவுபட்டது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. உடனே இயேசுவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், என் நேரம் இன்னும் வரவில்லை. உடனே மீண்டும் இயேசுவிடத்தில் போகிறார்கள். இந்த பிரச்சனையை இயேசுவிடத்தில் கொண்டு போய் சொல்லுகிறார்கள். திராட்சரசம் குறைவுபடுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், இயேசு வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். யூத முறைமையின்படி தங்களை சுத்தம் செய்ய வெளியில் இருக்கும் கற்சாடிகள், அதை தண்ணீரால் நிரப்புங்கள். அந்த தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றினார். யோவான் 2:11 சொல்கிறது, இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவன் செய்கிற முதல் அற்புதம், நம்முடைய குறைவில் அற்புதம் செய்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வேண்டிய ஆகாரம், பணம், தேவைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் சமாதான குறைவு இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் அதிருப்தி, பிரச்சனை, எது எடுத்தாலும் வாக்குவாதம், ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை, சமாதான குறைவு. இந்த காலை நேரத்தில் விசுவாசிங்க, அந்த குறைவில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். என் தேவன் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். என் சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர். இந்த காலை நேரத்தில் இதை நீங்கள் எங்கே இருந்து பார்த்து கொண்டு இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் இருதயத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்கள். என்ன தெரியுமா? இயேசுவே, என்னுடைய இந்த சமாதான குறைவின் நடுவில் சமாதான பிரபுவே ஒரு அற்புதம் செய்வீராக. இல்லை வேற ஏதாவது ஒரு குறைவு இருக்கலாம், ஒரு குறைவின் வழியாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் கடந்து வரும்பொழுதோ அங்கே ஒரு நிறைவு உண்டாகும். எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தருடைய ஆவியானவர் அவர். இங்கே நாம் அதுதான் பார்க்கிறோம். அவர் அற்புதம் செய்வதற்காக அங்கே போகவில்லை. அவரை அழைத்திருந்தார்கள் அந்த திருமண வீட்டில், அவ்வளவுதான். அவருடைய நேரம் வரவில்லை. ஆனாலும் அவரிடத்தில் அந்த குறைவு இருக்கிறது என்று அவரிடத்துக்கு போய் சொன்ன உடனே அந்த குறைவை கர்த்தர் மாற்றினார், ஒரு அற்புதம் செய்தார். ஆமென். அன்னாளை குறித்து வாசிக்கும் பொழுது, அன்னாளுக்கு ஒரு குறைவு இருந்தது. பிள்ளை இல்லையே என்ற ஒரு குறைவு. வருடந்தோறும் தேவாலயத்தில் போய் பலி செலுத்தி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து வருவாள். அப்பிரகாரமாய் அவள் கண்ணீரோடு கூட தேவனுடைய முகத்தை தேடினாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர் விண்ணப்பத்துக்கு பதில் சாய்த்தார். அவருடைய குறைவை கர்த்தர் மாற்றினார். மல்லடி என்ற அந்த அவப்பெயரை கர்த்தர் மாற்றினார். அவளை கர்த்தர் சந்தோஷமுள்ள ஒரு தாயாய் மாற்றினார். அவள் வேண்டிக் கொண்டதெல்லாம் என்ன? ஆண்டவரை, எனக்கு ஒரு குழந்தையை தாரும், அதை நான் உமக்காக உம்முடைய பணிவிடையை செய்ய உம்முடைய ஆலயத்தில் அவனை நான் விட்டு விடுவேன். பால் மறந்த வயது வந்த உடனே அவனை நான் கொண்டு வந்து நான் தேவாலயத்தில் விட்டு விடுவேன் பணிவிடை செய்யும்படியாய். அவள் கேட்டதெல்லாம், எனக்கு ஒரு குழந்தையை தாரும். கர்த்தர் அவர் குறைவை மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, அதன் பின்பாக அவள் துக்க முகமாய் இருந்தது இல்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு குறைவின் நிமித்தம் உங்கள் கண்கள் குளமாகி கொண்டிருக்கலாம். நெருக்கத்தின் அப்பமும் கஷ்டத்தின் கண்ணு குடித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் குறைவிலே அற்புதம் செய்கிற தேவன் நம் நடுவே எழுந்தருளி இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். வேதத்தில் இருக்கும் அதிசயங்களை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். அற்புதங்களை எங்களுக்காக அனுப்புவீராக. தேவன் செய்கிற முதலாவது அற்புதம், நம்முடைய குறைவில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இரண்டாவது தேவன் செய்கிற அற்புதம், நம்முடைய கட்டுகளில் தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார்.
இரண்டாவது, தேவன் செய்கிற அற்புதம் நம்முடைய கட்டுகளில் ஒரு அற்புதம் செய்கிறார். ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், ஒரு விடுதலை இல்லையே, உங்களை அறியாமலே சத்ரு கெட்டி வைத்திருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்தை, இல்லை என்றால் உங்கள் பலத்தை, முன்னேற முடியலை, எது செய்தாலும் மாற்றம் இல்லை, எல்லாம் தடையாய் கொண்டிருக்கிறது, எது எடுத்தாலும் தாமதமாய் கொண்டிருக்கிறது, தடுமாற்றங்கள், ஒரு கட்டப்பட்ட நிலைமை. இயேசு ஒரு நாள் தெய்வாலயத்துக்கு கடந்து போகிறார். அங்கே கடந்து போகும் பொழுது ஒரு கூனியான ஸ்திரீயை பார்க்கிறார். பார்த்த உடனே லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம், அந்த கூனியான ஸ்திரீயை இயேசு தொட்டு விடுவிக்கிறார். விடுவிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. லூக்கா 13:16 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், 18 வருஷமாய் கட்டி இருந்த ஸ்திரீயை இயேசு விடுவிக்கிறார். இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, கட்டில் இருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. தேவன் நம்மளை விடுவிக்க வாஞ்சிக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டு சத்துரு உங்களை கெட்டி வைத்திருந்தாலும் இந்த காலை நேரத்தில் விசுவாசிங்கள். வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிற கர்த்தர். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமனே போகாது. எதற்காக அது அனுப்பப்பட்டதோ நோக்கம் நிறைவேறி அது சாட்சியாய் திரும்பும். குமாரன் விடுவித்தால் நீ மெய்யாகவே விடுவிக்கப்பட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த காலை நேரத்திலே நீங்கள் கட்டப்பட்ட அனுபவத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க, விடுவிக்கிற தேவனே, என்னுடைய கட்டிலிருந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. உன்னுடைய பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கலாம், உன்னுடைய ஆரோக்கியத்தை கட்டி வைத்திருக்கலாம், ஒருவேளை மரண கட்டுகளோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை கட்டவிழ்க்க வாஞ்சிக்கிறார். அந்த கட்டுகளை மாற்றி, நீ கட்டில் இருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. அவர் விடுவிக்கிற தேவன். அவர் விடுவித்து உன்னை உயர்த்துகிற கர்த்தர். அவர் விடுவித்து உன்னை உயர்த்துகிற கர்த்தர். சிம்சோன் என்ற மனுஷனை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் கட்டப்பட்டான். நெருப்பிலை பட்ட நூலை போல அவனை கட்டி வைத்த கட்டுகள் எல்லாம் முறிந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் விசுவாசித்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய கட்டுகளிலே தேவன் ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். இங்கே நாம் பார்க்கிற காட்சி அதுதான். 18 வருஷமாய் கூனியாய் இருந்தால் நிமிர முடியவில்லை. இவள் கட்டப்பட்ட நிலைமையிலே இவள் அன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து தேவாலயத்துக்கு போகவில்லை. இவள் தன்னுடைய வழக்கத்தின் பிரகாரமாய் என்று தேவாலயத்திலே தேவனை ஆராதிக்கும்படி கடந்து சென்றாள். ஆனால் அங்கே இயேசு அவளை எதிர்கொண்டு வந்தார். இயேசு அவளை பார்த்து அவளை விடுவிக்கிறார். 18 வருஷமாய் ஒரு பலவீனத்தின் ஆவி என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களை என்ன ஆவி கட்டி வைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், குமாரன் விடுவித்தால் நீ மெய்யாகவே விடுவிக்கப்படுவாய். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். உன் கட்டிலே, கட்டப்பட்ட நிலைமையிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். மூன்றாவதாய், தேவன் எங்கு அற்புதம் செய்கிறார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அற்புதம் செய்கிறார்? முதலாவது பார்த்தோம், குறைவிலே தேவன் அற்புதம் செய்கிறார். இரண்டாவது, கட்டப்பட்ட நிலைமையில் தேவன் அற்புதம் செய்கிறார். மூன்றாவது, தாமதத்தில் ஒரு அற்புதம் செய்கிறார். தாமதத்தில் நீங்கள் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து காத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஜெபித்து ஆயத்தமாகி கர்த்தர் சொன்னாரே ஆகவே இது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் கால தாமதங்கள் ஆய்கொண்டே போகலாம். அது தள்ளிக்கொண்டே போகலாம். ஒருவேளை நீ அதை நடக்காது போல் என்று கூட நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டான். தன்னுடைய பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு, தன் தகப்பன் வீட்டையெல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பின்பாக கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு அவன் கடந்து போகிறான். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நீ எனக்கு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தையிலே ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். ஜாதிகளின் தகப்பனே என்று மாற்றினார். இப்போ எல்லாரும் அவனை ஆபிரகாம் ஆபிரகாம் என்று அழைக்கும் பொழுது, ஜாதிகளின் தகப்பனை ஜாதிகளின் தகப்பனை என்று அழைக்கும் பொழுது அவனுக்கோ ஒரு குழந்தை கூடியும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருந்தார், நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடல் மணலைப் போல உன் சந்ததி திரளாய் பெருகும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். ஆனால் இவனுக்கோ ஒரு குழந்தையும் இல்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14
15 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 6:14-15, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இவன் காத்திருந்தான். இவனுடைய காத்திருப்பு 1 ஆண்டல்ல, 2 ஆண்டல்ல, 10 ஆண்டல்ல, 20 ஆண்டல்ல, 25 ஆண்டுகள் இவன் காத்திருந்தான். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று. இவன் தன் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போகவில்லை. அவனுக்கு ஒரு பூரண நம்பிக்கை இருந்தது. அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. அவன் வயது சென்றவனாயிருந்தான். சாராளின் கர்ப்பம் செத்து போயிற்று. ஆனாலும் அவனுக்கு தெரியும், கர்ப்பம் தான் செத்ததானால் வாக்கு தத்தம் சாகவில்லை. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆண்டுகள் புரண்டோடினாலும், காலங்கள் தாமதமானாலும் இவன் பூரணமாய் நம்பினான். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான். அவனுடைய காத்திருப்பிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டுகளாய் காத்து கொண்டிருக்கலாம், மாதங்களாய் காத்து கொண்டிருக்கலாம். இனியும் இதற்கு காத்திருந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தி வைத்திருக்கலாம். அந்த காரியத்தை தள்ளி வைத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தையே நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மை உள்ளவர். உன்னுடைய காத்திருப்பிலே ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். உன்னுடைய தாமதத்திலே தேவன் ஒரு அற்புதம் செய்வார். ஐயோ, இது தாமதமாய்க்கொண்டே போகிறதே, தாமதமாய்க்கொண்டே போகிறதே, இனி நடக்குமா நடக்குமா, இதற்கு மேலே வாய்ப்பில்லையே, சூழ்நிலைகள் சாதகமற்றதாக இருக்கிறதே, எனக்கு வயதாய்க்கொண்டு போகிறதே, இது இனி கைகூடி வருமா? உன்னுடைய தாமதத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். குறைவிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். உன்னுடைய கட்டுகளிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். மூன்றாவதாய் நாம் பார்த்தோம், உன்னுடைய தாமதத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். நான்காவதாய், நெருக்கத்திலே தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். நெருக்கம் வரும்பொழுது நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இனி என்ன தப்பி பிழைப்போமோ நம்பிக்கை அற்று போகலாம். பவுல் சொல்வது போல, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எல்லா பக்கமும் எல்லா வாசல்களும் அடைப்பட்டு போகலாம், எல்லா திசையிலிருந்து நெருக்கம் வரலாம். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு நற்செய்தியை சொல்ல வாஞ்சிக்கிறேன். எவ்வளவுதான் நெருக்கம் வந்தாலும் நெருக்கத்திலே ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அந்த நெருக்கத்தின் நடுவில் அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே ஒரு ஸ்திரீ போய் சொல்லுகிறாள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நீங்கள் இந்த சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்பதை நீர் அறிவீர். இப்பொழுது கடன்காரர்கள் என்ற 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறார்கள். இந்த ஸ்திரீக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. கடன் பிரச்சனை அதிகரித்தது. நெருக்கத்தின் மேல் நெருக்கம். இந்த நெருக்கத்திலிருந்து வெளிவர அவளுக்கு ஒரு வழி தெரியவில்லை. இப்போ தெய்வ மனுஷனாக எலிசாவிடத்தில் போய் சொல்லுகிறாள், என் புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்த மனுஷன் என்பதை நீர் அறிவீர். இப்பொழுது என் நெருக்கம் அவ்வளவு அதிகரித்திருக்கிறது. கடன் பிரச்சனை அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கிறது. என் 2 பிள்ளைகளையும் கடன்காரர்கள் அடிமைகளாய் கொண்டு போக போகிறார்கள். உடனே தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் அங்கே பார்க்கலாம். தேவன் அதற்கு பிரதியுத்தரமாய் சொல்லுகிறான், உன் வீட்டில் இருக்கிறது என்ன? அவள் சொல்லுகிறாள், கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது. உடனே இவன் சொல்லுகிறான், உன் அயல் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் இடத்துல போய் காலியான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. சற்று யோசித்து பாருங்கள். இவளே கடனில் மூழ்கி இருக்கிறாள். இந்த ஸ்திரீ வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பலன் இல்லை. இப்போ கடன் செலுத்த முடியாததினால் கடன்காரர்கள் தன்னுடைய 2 குமாரர்களை அடிமைகளாய் கொண்டு போக வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பாத்திரங்களை கடன் வாங்கும்படி தேவ மனுஷன் கட்டளை கொடுக்கிறான். சற்று யோசித்து பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு யுக்தியாக இருக்கும், இல்லை எப்படிப்பட்ட ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏற்கனவே கடனில் சிக்கி மூழ்கி கொண்டிருக்கிறாள், தத்தளித்து கொண்டிருக்கிறாள். அதுக்கும் மேலே இனியும் போய் கடன் வாங்கி இருக்கிற கடனை முடிக்கணும்னா. ஆனால் இவள் ஒன்றும் கேட்கவில்லை, ஒன்றும் சந்தேகப்படவில்லை. ஒருவேளை இவள் போய் பாத்திரங்களை கேட்டிருக்கும் பொழுது
பக்கத்து வீட்டுக்காரர்கள் நினைத்திருக்கலாம், இவள் இந்த காலியான பாத்திரத்தை எல்லாம் வாங்கி விற்று ஊரை விட்டு ஓடி போக போகிறாளா? என்ன செய்ய போகிறாள்? எதற்காக இந்த காலியான பாத்திரங்கள்? இப்படி பற்பல யோசனைகள், சிந்தனைகள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஸ்திரியோ தேவனுடைய வார்த்தையை தட்டாமல், சந்தேகப்படாமல், மனப்பூர்வமாய் விசுவாசித்து அவள் ஓடிப்போய் காலியான பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வருகிறான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா எண்ணெயை அந்த பாத்திரத்திலே வார்க்கிறான். அவைகள் எல்லாம் பெருகுகிறது. கதவை அடைத்தான். எல்லா பாத்திரங்களும் எண்ணெயால் நிரப்பப்படுகிறது. பிற்பாடு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறான், இவைகளை விற்று உன் கடனை அடைத்துக்கொள், மீதியானதை வைத்து உன் குடும்பத்தை நடத்து. வேதம் சொல்கிறது, பஞ்ச காலம் முடியும் மட்டும் அவளும் அவளுடைய குடும்பமும் சாப்பிட்டு பாதுகாப்பாக இருந்தார்கள். கர்த்தர் அவளை போஷித்து நடத்தினார். பஞ்ச காலம் முடியும் மட்டும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவளும் அவள் மகன்கள் அவள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்ற உண்மை உள்ளவராய் இருந்தார். கடன் பிரச்சனையிலே, அவளுடைய நெருக்கத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற கடன் பிரச்சனை பெரிதாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இதற்கு மேலே என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, என்னால் சமாளிக்க முடியாது, இது என் திராணிக்கு மிஞ்சினது. எப்படியோ சூழ்நிலையை சரி செய்ய இங்கேருந்து அங்கேருந்து வாங்கி 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 கடன்களை மாறி மாறி லோன் போட்டு இப்போ கடன் அதிகரித்து போய்விட்டது. இப்போ என்ன செய்யணும்னு தெரியலை, யாரிடம் போனோன்னு தெரியலை. நான் ஒன்றை சொல்லுவேன், நீங்கள் அமைதியாக கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய நெருக்கத்திலே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, என் நெருக்கத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க. எனக்கு நீ உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசை அனுப்ப யாரும் இல்லை. ஒத்தாசையான் வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய நெருக்கத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எல்லா திசையிலிருந்தும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் அற்புதத்தை அனுப்புவார். குறைவிலே ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் உடைய கட்டுகளின் நடுவில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். தாமதத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். நான்காவதாய் நாம் பார்த்தோம், உன்னுடைய நெருக்கத்திலே, நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஐந்தாவதாய், பலவீனத்திலே தேவன் ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பலவீனத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் விசுவாசியுங்கள், உன்னுடைய பலவீனத்திலே தேவன் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாய் அவள் வியாதிப்பட்டு பலவீனத்தோடு கூட இருந்தாள். லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 8:43, அங்கே நீங்கள் பார்க்கலாம், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் அநேக மருத்துவரிடத்தில் போய் அவளுக்கு சுகமாகவில்லை. ஆகவே அவள் தவழ்ந்து வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட முயற்சிக்கிறாள். திரள் கூட்ட ஜனம் இயேசுவை சூழ்ந்திருக்கிறது. அவள் தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுவேனே, ஆனால் அது போதும், நான் சுகமாவேன் என்று. அவள் விசுவாசத்தோடு கூட இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். நடந்தது என்ன? இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டது. காரணம், அவருடைய பலவீனம் மாறிற்று. அவருடைய பலவீனம் மாறிற்று. இன்றைக்கு உடைய விசுவாச கண்களால் உடைய பலவீனத்தின் நடுவே இயேசுவே என்னை விடுவியும் என்று அவருடைய வல்லமையை தொடுங்கள். அவருடைய வல்லமை உங்களில் இறங்கி உன் பலவீனத்தை மாற்றி பலவீனமான பகுதிகள் பலனாய் மாறும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலவீனத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். ஒருவேளை நீங்கள் இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் சொல்லலாம், உங்கள் மனதில் நினைக்கலாம், எனக்கு எங்கேருந்து பலன் வரும்? உன்னுடைய பலவீனத்தில் நீங்கள் வாய்களை திறந்து இயேசுவே என்று சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இறங்கும். உங்கள் சரீரத்தின் மேல் இறங்கும். உங்கள் பலவீனமான அந்த பகுதியின் மேலே இறங்கும். அந்த பலன் இறங்கி உங்களை பலப்படுத்தி உங்களை நிலை நிறுத்தும். ஆறாவதாய் நாம் பார்க்கிறோம், தடைகளிலே தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். தடைகளிலே சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது எடுத்தாலும் எனக்கு தடை,
எந்த விஷயம் எடுத்தாலும் எனக்கு தடை. ஒன்றின் பின் ஒன்றாய் வெறும் தடைகள் மட்டும்தான் பாஸ்டர், தடை தான். இந்த தடைகளோடு கூட போராடி போராடி காத்திருந்து எனக்கு நீ காத்திருக்க, நீ எனக்கு பலன் இல்லை. ஒன்றின் பின் ஒன்றாய் தடைகள். இந்த யோசுவாவை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்தில் நடத்தி வருகிறான். அநேக யுத்தங்களை சந்தித்த யோசுவா இப்பொழுது அவன் வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராய் ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறான். மோசையின் தலைமத்துவம் முடிந்து யோசுவாவின் தலைமத்துவத்தில் இவர்கள் பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அநேக யுத்தங்களை ஜெயித்த யோசுவா கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று. இப்பொழுது அவர்கள் யோர்தான் அண்டை வந்து நிற்கிறார்கள். யோர்தான் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மரண யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. யோர்தான் அவர்களுக்கு ஒரு தடையாய் இருந்தது. இந்த யோர்தானை அவர்கள் கடந்து போக வேண்டும், இந்த யோர்தானை அவர்கள் தாண்டி போக வேண்டும். இந்த தடையை இப்போ அவர்களால் தாண்டி போக முடியாது. காரணம், தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது, யோர்தான் பிரகாரித்து வருகிறது. இவர்களால் நின்று பிடிக்க முடியாது. என்ன பண்ணணும்னு தெரியலை. இந்த மரண யோர்தானை எப்படி கடக்கணும்னு தெரியலை. கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. யோசுவாக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவா 3:5 அங்கே யோசுவா சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உங்கள் தடையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா, நீங்கள் முதலாவது உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே யோசுவா சொல்லுகிறான், ஆயத்தமாகுங்கள், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இந்த யோர்தான் ஒரு தடை தான், இந்த தடையை தாண்டுவது கடினம்தான், ஆயத்தமாகுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசாரியர்கள், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் பாதங்கள் தண்ணீரில் பட்ட உடனே தண்ணீர் குவியலாய் நின்றது, தண்ணீர் குவியலாய் நின்றது. அவர்கள் எல்லாரும் கடந்து போனார்கள், அவர்கள் எல்லாரும் கடந்து போனார்கள். இன்றைக்கு சில தடைகளை கர்த்தர் தகர்த்து போடுகிறார். அது எத்தனை ஆண்டுகளுடைய தடைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நொடி பொழுது போதும் அந்த தடைகளை தகர்த்து போடுவதற்கு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே விசுவாசிங்க, தடைகளின் நடுவில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமேன். முதலாவதாய் அவர்கள் செய்தது, அந்த தடையை பார்த்த உடனே யோசுவா செய்தது, ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், ஆயத்தமாகுங்கள். எப்படி ஆயத்தமாகணும்? உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாகுங்கள். எதற்கு ஆயத்தமாகுங்கள்? தேவன் இந்த தடையின் நடுவே ஒரு அற்புதம் செய்வார். தேவன் இந்த தடையின் நடுவே ஒரு அற்புதம் செய்வார். இப்போ யோர்தானை கடந்தாச்சு, இப்போ எரிகோவுக்கு வருகிறார்கள். யோர்தான் அதிசயகரமாய் தாண்டியாச்சு, தேவன் ஒரு அற்புதம் செய்தார். இப்பொழுது எரிகோவை பார்க்கிறார்கள். எரிகோ மதில்கள் உயர்ந்திருக்கிறது, இதை இப்போ கடந்து போக வேண்டும், இதை தகர்த்தாக வேண்டும். இது ஒரு பெரிய தடை. இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. அடுத்து அவர்கள் செய்கிறது, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா சொல்லுகிறான், உங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோசுவா சொல்லுகிறான், உங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? இந்த தடைக்கு முன்னால் முதலாவது நான் அற்புதம் செய்வேன். இந்த தடையின் நடுவிலே தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாய் ஆயத்தமாகுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி ஆயத்தமாகுங்கள். இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆயத்தமாவது மட்டுமல்ல, கேளுங்கள். உங்கள் செவிகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புங்கள், கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு வேதத்தின் மூலமாய் உங்களோடு கூட என்ன இடைப்படுகிறார்? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் பதிலும் வேத புஸ்தகத்தில் உண்டு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்த தேவனும் அல்ல, மௌனமாக இருப்பவரும் அல்ல, அவர் பேசுகிற கர்த்தர். இந்த தடையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கேளுங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள். மூன்றாவது யோசுவா சொல்லுகிறான் 6ஆம் அதிகாரத்திலே, செய்யுங்கள். என்ன செய்யுங்கள்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறை அந்த எரிகோவை சுற்றி வாருங்கள், 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வாருங்கள். செய்யுங்க, ஆயத்தமாகுங்க, கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அடுத்ததா செய்யுங்க. கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ செய்யுங்க. சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. நீங்கள் உங்கள் மனக்கணக்கு போடாதீங்க. உங்கள் மூளையை வைத்து, ஓ இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம்,
இல்லை, என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். காரணம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இந்த காலை நேரத்தில் விசுவாசிங்க, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். யோர்தான் என்னும் தடையில அற்புதம் செய்து நடத்தி வந்தவர் இந்த எரிகோவையும் தகர்த்து போட தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தடையை தேவன் ஒரு நொடிப்பொழுதிலே தகர்த்து போடுவார். இப்பொழுது அவர்கள் ஆயத்தமானார்கள், தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தார்கள். கர்த்தர் இறங்கி கிரியை செய்தார். கர்த்தர் அந்த மதில்களை முறித்தார். கர்த்தர் அவர்கள் பிரயாணத்தை தொடர செய்தார். கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். தடைகளிலே ஒரு அற்புதம். தடையை பார்த்து ஐயோ அவ்வளவுதான் என்று நினைத்து நீங்கள் இருந்து விடாதீர்கள், அமர்ந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். மாறாய் தடைகளிலே ஒரு அற்புதம் செய்ய தேவன் உண்மை உள்ளவர். யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் கொடி சுவரின் மேல் படரும். யோசேப்புக்கு விரோதமாய் சத்ரு பெரிய மதிலை கட்டினான். சத்ரு எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இந்த மதிலை கட்டுகிறானோ அதை குறித்து கலங்காதீங்க. அந்த மதிலின் மேல் கர்த்தர் உங்கள் கொடியை படர செய்வார். ஒன்றை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், சத்ரு மதிலை கட்டும்போ அது கெட்டுனது தான். அது அந்த மதில் டெய்லி வளராது. பாஸ்டர், நேற்று மதில் 5 அடியாக இருந்தது, இன்றைக்கி மதில் 10 அடியாக வளர்ந்துருக்கு, நாளைக்கு அது 15 அடி ஆகும். இல்லை, மதிலுக்கு வளர பலன் இல்லை, வளராது. அது மதில் கெட்டினது தான். அது 50 அடி கட்டி வச்சுன்னா அது 50 அடியாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த 50 அடியை காட்டிலும் மேலாய் உண்ட கொடியை படரும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தடைகளிலே ஒரு அற்புதம். தடைகளை கர்த்தர் தகர்த்து போட்டு ஒரு அற்புதம் செய்வார். எரிகோவை கர்த்தர் தகர்த்து போட்டார். எரிகோவின் சுவர்கள் எந்த பக்கம் விழுந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தர் அதை முறித்து போட்டு தடைகளை தகர்த்து போட்டு தேவன் ஒரு அற்புதம் செய்து அவர்களை நடத்தினார். 7வதாய் தோல்வியிலே ஒரு அற்புதம். முதலாவது பார்த்தோம், குறைவிலே ஒரு அற்புதம், கட்டுகளிலே ஒரு அற்புதம், தாமதத்திலே ஒரு அற்புதம், நெருக்கத்திலே ஒரு அற்புதம், பலவீனத்திலே ஒரு அற்புதம். 6வதாய் தடைகளிலே ஒரு அற்புதம். 7வதாய் தோல்வியிலே ஒரு அற்புதம். நீங்கள் கேட்கலாம், தோல்வியில் என்ன பாஸ்டர் அற்புதம்? அதான் தோற்று போய் முகத்தை தொங்க போட்டு செத்த முகமாக இருக்கிறோமே. இனி தோல்வியில் என்ன அற்புதம்? தோல்வியில் அற்புதம் நடக்க வாய்ப்பு இருக்கா? தோல்வியிலே அற்புதம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. இயேசு கடற்கரையிலே பேதுருவை பார்த்து சொல்கிறார், கெனசரத்து கடற்கரையிலே இந்த படகை எனக்கு தா, நான் அதை ஒரு பிரசங்க பீடமாக வைத்து நான் பிரசங்கிக்க போகிறேன். இயேசு அதை கேட்கும் பொழுது அங்கே பேதுரு தன் வலையை கழுவி கொண்டிருந்தான். இயேசுக்கு அந்த படகை கொடுத்தான். அநேக படகுகள் இருந்தது, ஆனால் பேதுருவின் படகை மட்டும் இயேசு தெரிந்தெடுத்தார். அந்த படகின் மேல் ஏறி இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். திரள் கூட்ட ஜனங்கள் கரையில் இருந்து கர்த்தரை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிந்தது. இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், ஏதாவது மீன்கள் உனக்கு அகப்பட்டதா? காரணம், இவன் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான், வலையை கழுவி கொண்டிருக்கிறான். உடனே பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, ரா முழுவதும் பிரயாசப்பட்ட ஐயரே, ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. பேதுரு சாதாரண மீனவன் அல்ல, நல்ல திறமை வாய்ந்தவன், அனுபவசாலி. அநேகரை அவன் வேலைக்கு வைத்திருந்தான். அவன் எப்பொழுதும் மீன் பிடிக்கிற அதே கடலில் தான். ஏதோ புதிய தண்ணீரில் போய் அவன் வலை வீசலை, புதிதான ஒரு இடத்துக்கு போகலை. நன்கு பழக்கம் உள்ள அதே கடலில் நல்ல அனுபவம் நிறைந்த திறமை உள்ள ஒரு மீனவன். அவன் பிரயாசப்பட்டான். காரணம், அவன் மிக தெளிவாய் சொல்கிறது வேதம், ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், பிரயாசத்துக்கு குறைவில்லை, பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை. இன்றைக்கு அநேகர் பிரயாசப்படுறீங்க, போட்டி போட்டு எப்படியெல்லாம் வேலை செய்கிறீங்க, என்னென்னமோலாம் பண்ணுறீங்க பணம் சம்பாதிக்க, ஆனால் ஒன்றும் கையில் நிற்கலை, சம்பாதித்தும் பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கிறது, வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. எதற்காக இதெல்லாம் இவ்வளவுலாம் கஷ்டப்படுறோம் தெரியலை. இங்கே இவன் ரா முழுவதும் பிரயாசப்படுகிறான், ஒன்றும் அகப்படலை. இப்பொழுது இயேசு சொல்கிறார், லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை வீசுகிறேன். இயேசு சொல்கிறார் அவனை பார்த்து, நீ போய் ஆழங்களிலே வலையை வீசு.
இவன் சொன்ன காரியம், நான் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன். மீன் பிடிக்கிறவர்களுக்கு தெரியும், ராத்திரியிலே தான் போவார்கள், அப்பொழுதுதான் சுலபமாய் திரள் கூட்ட மீனை பிடிக்க முடியும். இப்பொழுது இயேசுவின் வார்த்தையை நம்பி இவன் சொல்றான், ஆண்டவரே பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன். நடந்தது என்ன? வலைகள் கிழியத்தக்க அளவில், படகு நிரம்பத்தக்க அளவில் தேவன் அவனுக்கு மீன்களை கொடுத்தார். அவனுடைய தோல்வியிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு சில காரியங்கள் தோற்று போய் அவ்வளவுதான் என்று நீங்க கணக்கு போட்டிருக்கலாம். ஆனால் உடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இந்த அக்டோபர் மாதம் விசுவாசிங்க, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அவன் தோற்று போன அந்த அனுபவத்தில், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே ஏசப்பா, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போய் வலையை வீசுகிறேன். அவனுடைய தோல்வியிலே ஒரு அற்புதம் நடந்தது. அடுத்ததாய் நீங்கள் பார்க்கலாம், 8வதாய் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அற்புதம். அடைக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. நோவாவை குறித்து வாசிக்கும் பொழுது, நோவா தான் வாழ்ந்த காலத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆகவே பாவம் பெருகி இருந்தது நிமித்தம் கர்த்தர் உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டார். நோவாவை பார்த்து சொல்கிறார், ஒரு பெரிய பேழையை செய், அதற்குள்ளே நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் 2 ஆணும் பெண்ணுமாய் உள்ளே ஏற்று. எல்லாவற்றையும் அவன் ஏற்றுகிறான். நான் சற்று யோசித்து பார்த்தேன், இவனால் எப்படி யானைகளையும் சிங்கமும் புலிகளையும் இவன் எப்படி ஏற்றிருக்கக்கூடும் என்று. ஒருவேளை நாட்டு மிருகங்களை சமாளிக்கலாம், காட்டு மிருகங்கள் எப்படி சமாளிப்பது? ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, இவன் எல்லாவற்றையும் 3 அடுக்கு பேழையை கட்டி எல்லாவற்றையும் 2 அழகாய் உள்ளே ஏற்றினான். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 7:16, ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். எல்லாவற்றையும் உள்ள அனுப்பிட்டான். நோவாவின் குடும்பம் 8 பேரும் ஏறிட்டார்கள். இப்போ நோவா மட்டும் நிற்கிறான். பல நாட்களாய் அநேகரை பயன்படுத்தி அழகாய் ஒரு பேழையை கட்டினான். அதற்கு முன்னதாக இவர்கள் மழையை பார்த்தது கிடையாது. இவன் ஒன்றும் கடலில் வாழ்கிறவன் அல்ல, கடல் ஓரமாக இருக்கிறவனும் அல்ல. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். அதை இவன் அது கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்தினான். இப்பொழுது எல்லா மிருகங்களையும் உள்ளே பிரவேசித்தன. இப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், இவன் மட்டும் வெளியே நிற்கிறான். கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தார் என்றால் பின்ன யாரும் திறக்க முடியாது. கர்த்தர் கதவை அடைத்தார். வேதம் சொல்லுகிறது, பூமியின் ஊற்று கண்கள் திறந்தது, வானத்திலிருந்து மழை பெய்ய ஆரம்பித்தது, வெள்ளம் பெருக ஆரம்பித்தது, படகு மிதக ஆரம்பித்தது, பேழை தான் இருக்கும் இடத்திலிருந்து தான் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு நோக்கி புறப்பட ஆரம்பித்தது, கொஞ்சம் கொஞ்சமாய் நகர ஆரம்பித்தது. சற்று யோசித்து பாருங்கள், யானைகளும் எல்லா சகல மிருகங்களும் உள்ளே இருக்கிறது. இந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பேழையை அப்படியே நகர்த்த ஆரம்பித்தது. நோவாவை பார்த்து பரிகாசம் பண்ணினவர்கள், நோவாவை பார்த்து வேடிக்கையாய் பார்த்தவர்கள், நோவாவை பார்த்து சிரித்தவர்கள், நகைத்தவர்கள் இப்பொழுது சிந்திக்கிறார்கள். நோவாவை பார்த்து பகைத்தவர்களும் பரிகாசம் பண்ணினவர்களும் இப்பொழுது பரிதாபமாய் பார்க்கிறார்கள். காரணம், அவர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி அவர்கள் வாழ்க்கையெல்லாம் மாண்டு கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே வைத்து அழகாய் நடத்தி கொண்டு வருகிறார். இது எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா? நோவாவும் அவனுடைய 8 பேரும் அவனுக்கு வீட்டாரும் 8 பேர் மொத்தமாய் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சற்று யோசித்து பார்த்தேன், இந்த மிருக ஜீவன்கள் இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே பலிகி பெறாதபடிக்கு, நோவாவுடைய வீட்டாரும் பலிகி பெருகாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் கர்ப்பத்தை எல்லாம் அடைத்து வைத்து அங்கே உள்ளே ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு இரையாய் போகாதபடிக்கு தேவன் அழகாய் அவர்களை பாதுகாத்து நடத்தி வந்தார். அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இப்பொழுது மலையின் மேலே பேழை வந்து நிற்கிறது. அரராத் மலைக்கு மேலே பேழை வந்து நிற்கிறது. தண்ணீர் இறங்கி விட்டதா என்று நோவா அறிய வேண்டும். நோவா ஒரு காகத்தை அனுப்புகிறான். அது போயிட்டு கால் வைக்க இடம் இல்லாமல் திரும்பி வந்து விட்டது. அதன் பிற்பாடு சில நாட்களுக்கு பிற்பாடு ஒரு புறாவை அனுப்புகிறான். புறாவை அனுப்பின உடனே அது 2 ஒலிவ இலைகளை கொண்டு வந்து நோவாவின் கையிலே கொடுத்து விட்டு அது மீண்டும் பறந்து விட்டது. ஒலிவ இலையை பார்த்த உடனே நோவா விளங்கி கொண்டான், பள்ளத்தாக்குகளிலே வளர்கிற ஒலிவ மரம்,
அப்பொழுது தண்ணீர் கண்டிப்பாக இறங்கி இருக்கணும், மலையை விட்டு கீழே இறங்கி இருக்கணும். அதை வைத்து அவன் கணக்கெடுகிறான். அதை வைத்து அவன் ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் வருகிறான். இப்பொழுது நோவா அவன் அந்த புறா கொடுத்து விட்டு அது போய்விட்டது. இது எதை காட்டுகிறது? ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. போன புறா திரும்பி வரவில்லை, சீக்கிரத்தில் வருகிறோம். அந்த சீக்கிரத்தில் அந்த புறா திருப்பி வரும், தம்முடைய சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள முடியாய். அடைப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார், இனி உன் குடும்பம் வெளியில் வந்த பிறகு அவர்கள் பலுகி பெருகி உலகத்தை நிரப்புவாராக. அடைப்பட்ட சூழ்நிலையிலே லாசருவின் வாழ்க்கையை குறித்து வாசிக்கும் பொழுது, லாசருவை ஆண்டவர் மிகவும் அதிகமாய் நேசித்தார். லாசரு வியாதிப்பட்டான், மரணத்துக்கு ஏதுவான வியாதி படுக்கையில் இருந்தான். லாசரு மரித்து போனான். லாசரு மரித்து போன பொழுது இயேசு அங்கே இல்லை. அவனுடைய சகோதரிகளாகிய மார்த்தாலும் மரியாலும் இயேசுவுக்கு வார்த்தை அனுப்ப இயேசுவிடத்தில் இப்படியா செய்தி அனுப்பும்படியா முயற்சிக்கிறார்கள். இயேசு அங்கே இல்லை. இயேசு மிகவும் நேசித்த லாசரு இப்பொழுது அவனை அடக்கம் செய்கிறார்கள். வேதத்தில் வாசிக்கலாம், யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, யோவான் 11:39, அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. லாசரு அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அது ஒரு குகையாய் இருந்தது, அது ஒரு கல்லும் வைத்து அடைக்கப்பட்டிருந்தது. மரித்து 4 நாளுக்கு அப்புறம், லாசரு மரித்து 4 நாளுக்கு அப்புறம் இயேசு வருகிறார். மார்த்தாலும் மரியாலும் இயேசுவை வெவ்வேறு இடங்களிலே பார்த்து ஒரே வார்த்தையை 2 பேரும் சொல்கிறார்கள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மார்த்தாள் சொன்னதை மரியாள் அறியாமல் மரியாலும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார், நேராய் அந்த கல்லறைக்கு போகிறார், அவன் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்தை குறித்து தான் நாம் யோவான் 11:39 வாசித்தோம். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். உரத்த சத்தமாய் அங்கே நின்று, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அற்புதம். மரித்து 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் அடிக்குமே என்றெல்லாம் எல்லாரும் சொன்னார்கள். ஆனாலும் நாதன் இயேசு 4 நாளுக்கு அப்புறமும் அடைப்பட்ட சூழ்நிலையில் தேவன் ஒரு அற்புதம் செய்து அவன் ஜீவனோடு கூட அவனுடைய சகோதரிகள் நடுவிலே உட்காரும்படியாய், பந்தியில் அமரும்படியாய் கர்த்தர் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும். அதிசயங்களை அனுப்புவீராக. அன்றைக்கு எகிப்தின் மேலும் பார்வோனின் மேலும் கர்த்தர் அதிசயங்களை அனுப்பினார். எந்தெந்த சூழ்நிலையில் தேவன் அதிசயம் பண்ணுவார் என்று நாம் பார்த்தோம். குறைவிலே அதிசயம், கட்டுகளில் அதிசயம், தாமதத்திலே ஒரு அற்புதம், நெருக்கத்திலே ஒரு அற்புதம், பலவீனத்திலே ஒரு அற்புதம், தடைகளிலே ஒரு அற்புதம், உடைய தோல்வியின் நடுவில் ஒரு அற்புதம், அடைப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் ஒரு அற்புதம். அவர் அற்புதங்களை செய்ய, அற்புதங்களை அனுப்ப தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் அடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில எல்லாம் தாமதமாக இருக்கிறது, குறைவுகள் நடுவே இருக்கிறேன், கட்டுகளால் சத்துருனை கட்டி வைத்திருக்கிறான், ஒன்றும் செய்ய முடியலை, நெருக்கத்திலே இருக்கிறேன், தோல்வியின் நடுவில் இருக்கிறேன். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தால், இந்த அற்புதத்தை பெற, அற்புதத்தை அனுபவிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அற்புதத்தை அனுபவிக்க 4 காரியங்கள் வேதம் நமக்கு சொல்கிறது. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Psalm 91 and verse 14, 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமா? நீங்கள் முதலாவது வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் உண்டென்றும் கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்கள் செய்கிறார் என்றும் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். 38 வருஷமாய் பெதஸ்தா குளக்கரையாண்டே ஒருவன் படுத்து கிடக்கிறான். இயேசு அவனை தேடி போகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு அவனுக்கு நேராய் தேடி போகிறார். அவனை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனே அங்கே வியாதியோடு கூட படுத்திருக்கிறான். உடனே அவன் சொல்லுகிற வார்த்தை பதில் என்ன? ஆண்டவரே, தூதன் வந்து கலக்கும் பொழுது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு முன்னதாக யாராவது குளத்தில் இறங்கி விடுகிறார்கள். உடனே இயேசு சொல்லுகிறார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அதுவரைக்கும் அவனை சுமந்து கொண்டிருந்த படுக்கையை அவன் சுமக்கும்படி செய்தார். ஏன்? அவன் வாஞ்சித்தான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். தேவன் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமா? முதலாவது வாஞ்சியுங்கள். இரண்டாவது, தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமா? விசுவாசியுங்கள்.
கர்த்தருடைய வல்லமையை விசுவாசியுங்கள். கர்த்தர் உண்டென்று விசுவாசியுங்கள். அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்கள். ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் சுகம் பெற வேண்டும் என்று இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவின் இடத்துல வந்து சொல்கிறார், ஆண்டவரே என் மகளை குணமாக்கும் என்று. இயேசு சொல்கிறார், இல்லை, பிள்ளைகளின் அப்பம் இது வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான். கானானிய ஸ்திரீ அவள் சபிக்கப்பட்ட வம்சத்திலிருந்து வருகிறவள். தெய்வீக சுகம் பிள்ளைகளின் அப்பம் இது உன்னுடையது அல்ல என்று இயேசு சொல்கிறார். உடனே அந்த கானானிய ஸ்திரீ மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவள் தன்னை தாழ்த்துகிறாள். அவள் சொல்லுகிற வார்த்தை, மேஜையில் விழுந்திருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகளும் தின்கிறதல்லவா என்று தன்னை தாழ்த்துகிறாள். அவள் தன்னை தாழ்த்தின உடனே தாழ்மையுள்ளவனுக்கு கிருபையை தருகிற கர்த்தர். அங்கே நடந்ததுன்னு மத்தேயு 15:28 பிரகாரம் உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசத்தின்படியே தேவன் அவருடைய மகளுக்கு அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறார். தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமா? வாஞ்சியுங்கள். இரண்டாவது, விசுவாசியுங்கள். மூன்றாவது, விண்ணப்பியுங்கள். தேவனை நோக்கி விண்ணப்பியுங்கள். தேவனை நோக்கி முறையிடுங்கள். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே, Psalm 50:15, 50:15, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை விடுவிப்பேன், அதன் மூலம் நீ என்னை மகிமைப்படுத்துவாய், என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். மூன்றாவதாய், நாம் கூப்பிட வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும். எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? ஜெபத்திலே கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி முறையிட வேண்டும். முதலாவது பார்த்தோம், அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் வாஞ்சிக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். மூன்றாவது, விண்ணப்பிக்க வேண்டும். யாரிடத்தில் விண்ணப்பிக்கிறோம்? மனுஷனிடத்தில் அல்ல, போதகரிடத்தில் அல்ல, எந்த நாசியில் சுவாசமுள்ள எந்த நபரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஜெபத்தில் ஏறெடுத்து தேவனை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான்காவதாய் நீங்கள் பார்க்கலாம், ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இங்கே இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், இவர்களுக்கு புசிக்க ஏதாவது கொடுங்கள். 5000 புருஷர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் போக. இவர்களுக்கு புசிக்க ஏதாவது கொடுங்கள். உடனே இது வனாந்திரமான இடம், அதிக பணமாகுமே, இப்படியெல்லாம் பற்பல காரியங்களை சீஷர்கள் சொல்லும் பொழுது, அங்கே ஒரு சிறுவன் 5 வார்கோதுமை அப்பங்களை எடுத்துக்கொண்டு 2 மீனும் 5 அப்பங்களையும் வைத்துக்கொண்டு ஒருவன் இருக்கிறான். அந்த வார்கோதுமை அப்பங்களை இயேசு தம்முடைய கரத்தில் எடுக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் கரத்தில் எடுத்து அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கிறார். மீதியான துணிக்கைகள் எடுக்கத்தக்க அளவில். அற்புதம் நடக்க வேண்டுமா? ஸ்தோத்திரியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். காலையில் எழும்பி ஸ்தோத்திரியுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரியுங்கள். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரியுங்கள். அப்பத்தை கரங்களை எடுத்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தார். முதலாவது பார்த்தோம், வாஞ்சியுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமா? வாஞ்சியுங்கள். இரண்டாவது, விசுவாசியுங்கள். கர்த்தர் உண்டென்றும் இன்றைக்கும் அவர் விடுவிக்கிறார் என்றும் விசுவாசியுங்கள். மூன்றாவது, விண்ணப்பியுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். விண்ணப்பியுங்கள். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பியுங்கள். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நெருக்கம் வந்தது. தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், நீ மரணித்து போவாய். உடனே எசேக்கியா ராஜா சுவற்றுக்கு நேராய் தன் முகத்தை திருப்பி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்தான். ஆண்டவர் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நடந்தது என்ன? தீர்க்கதரிசி முற்றத்தை தாண்டுவதற்கு முன் மீண்டும் கர்த்தருடைய அருளப்பாடு வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. 15 ஆண்டுகளை நான் கூட கூட்டி கொடுத்தேன் என்று அவனிடத்தில் போய் சொல். விண்ணப்பியுங்கள். நான்காவதாய் நாம் பார்த்தோம், ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரியுங்கள். எப்பொழுதும் ஸ்தோத்திரியுங்கள். தேவன் அற்புதம் செய்ய உண்மை உள்ளவர். தேவன் அதிசயம் செய்ய உண்மை உள்ளவர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். ஜனங்களுக்குள்ள உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீர். இருக்கும் இடத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே.
ஒரு அதிசயத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கி உம்முடைய கரத்தை நீட்டி ஒரு அற்புதத்தை நீ அனுப்பும், கட்டளையிடும். நீர் அப்படி செய்ய போகிற மகத்தான கிருபைக்காக ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துகிற உம்முடைய கிரியைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முடிவதற்குள்ள இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களை சாட்சியாய், தேவன் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லத்தக்க விதத்தில் சாட்சியாய் நீ நிறுத்தப் போகிற அப்படி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் ஏவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.